அகத்தியாய லோகமுத்ராய நம. ஓம் 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 அகத்தியாய லோகமுத்ராய நம. அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுறேன். நவகிரகம். நவகிரகத்தில் சனிங்கிறது ஒரு பிரதானம். நவகிரகத்தில் சனி என்பது பிரதானம். ரெண்டாவது குரு வியாழன். அப்போ தட்சிணாமூர்த்தி குரு வியாழன். சனி நேற்றைக்கு நடந்து முடிஞ்சது சனி பிரதோஷம். அப்போ இந்த பிரதோஷ வழிபாடு யாருக்கு? நந்தி தேவருக்கு. அந்த நந்தி தேவருக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம்? காசிக்கும் அந்த நந்தி தேவருக்கும் என்ன சம்பந்தம்? திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, ஆனால் முருகன் இருக்கும் இடம் முக்தி. அப்போ உலக முருக பக்த மாநாடு நடந்தது. முருகன்னா யாருன்னு இந்த உலகம் தெரிஞ்சுதா? உலகம் தெரிஞ்சது என்ன? சிவன் அப்பன் மகன் முருகன். முருகனுக்கு மூத்தது விநாயகன், பார்வதி, சிவன், முருகன், விநாயகன். இது அல்லாத இந்த மனித இனத்துக்கு என்ன தெரியும்? ஆனால் இந்த சிவன் பார்வதிங்கிற கதை இந்த மனித இனம் கற்றுக்கிட்டது இந்த சினிமா மூலமாக. திருவிளையாடல் சினிமா, இப்படி எல்லாம் சினிமா மூலமாக. ஓ, சிவன்னா இந்த தோட்டம், சிவன்னா இப்படி திரிசூலம் வச்சிருப்பாரு, பார்வதி அமர்ந்து பக்கத்தில் இருக்கும், இப்படின்னு மனிதன் உருவாக்கிக்கிட்ட ஒரு சித்திரம். அப்போ சிவா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா விநாயகர் விநாயகர். அடுத்தப்பல மகாலட்சுமி, 2 கஜலட்சுமியோடு இருக்கிற மாதிரி. முதல்ல விநாயகர், அப்புறம் கஜலட்சுமியோடு இருக்கிற லக்ஷ்மி, அப்புறம் சரஸ்வதி. அப்போ சி என்றால் விநாயகன், வா சரஸ்வதி. இதில் மா என்பது மகாலட்சுமி. அப்போ சிவாய நம. சி விநாயகன், வா சரஸ்வதி, யா முருகன், வா சரஸ்வதி, நா நாராயணன், மா மகாலட்சுமி. பஞ்சாட்சர மந்திரம் 5. நமச்சிவாய. வசிய நமன்னா வா சரஸ்வதி, சி விநாயகர், யா முருகன், நா பெருமாள், மா மகாலட்சுமி. இந்த 5 சேர்ந்தது பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. ஆனால் நம்ம கற்றுக்கிட்டது என்ன? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த பஞ்சாட்சர மந்திரம் அர்த்தம் என்ன? அது சிவனோட மந்திரம். மனிதன் கற்றுக்கிட்டது, மனிதன் தெரிஞ்சுக்கிட்டது. இது அல்லாமல் மனிதனுக்கு தெரியாது. நமச்சிவாய என்றால் நாராயணனில் இருந்து தோன்றப்பட்டவன். அதுக்கு தான் உங்கள் உலக நாயகன். உலக முருக பக்த மாநாடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தது. ஆனால் முருகனுக்கு அழைப்பு விட்டுட்டிய. ஆனால் போகர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிய, புலிப்பாணி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிய. முருக மாநாடு, உலக முருக பக்த மாநாடு. முதல்ல முருகன் யாருன்னு உங்களுக்கே தெரியாது, பின்ன மாநாடு வேற நடத்துறீங்க. இதில் வேற பழனிக்கு காவடி 51 வருஷம் எடுத்து வந்துட்டோம். பாத யாத்திரை குழு. முருகனை தெரிஞ்சுக்கிட்டியா? எப்பா முருகனை தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது பழனியில். உனக்கு முருகனை தெரியுமா? ஆனால் மலையாளிகளுக்கு பழனி ஆண்டவன் மேலே ரொம்ப பிரதானம். மலையாளிகளுக்கு பழனி ஆண்டவன் மேலே ரொம்ப பிரியம். தண்டாயுதபாணி யாரானு? அது முருக கடவுளானு, சுப்பிரமணியரானு.
இதல்லாத எனக்கு வேறு என்ன தெரியும்? தெரியாது. ஒன்று പറയട്ടെ, ഞാൻ രാമേശ്വരത്തിൽ അഗസ്ത്യർ കോയിലിൽ ഇരിക്കുന്നു. രാമേശ്വരത്തിൽ നിങ്ങളുടെ മലയാള സിനിമ ആക്ടർ ദിലീപ് രാമേശ്വരത്ത് വന്ന് അഗസ്ത്യർ കോയിലിലേക്ക് വന്നു. ആ അഗസ്ത്യ, രാമേശ്വരം അഗസ്ത്യ. யார்? மலையாள சினிமா ஆக்டர் திலீப் சேட்டன் எத்தி தீபாதரனை காட்டி ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அகத்தியாய லோகமுத்ராய நம, ஓம் அகத்தியாய லோகமுத்ராய நம, ஓம் அகத்தியாய லோகமுத்ராய நம. திலீப் சேட்டா தொழுது தொழுது ஏன்ட்டு ஒரு 100 ரூபா தட்சணையும் வச்சு, கூட வந்த ஆள் 10 ரூபாயும் வச்சு, 100 10 110. അപ്പോൾ ദിലീപ് ചേട്ടൻ പറഞ്ഞ് ഞാൻ അഗസ്ത്യരുടെ തീവ്രമാണ് ഭക്തരാണ്. ആഹാ, അഗസ്ത്യരുടെ തീവ്രമാണ് ഭക്തരാ. ചേട്ടാ എന്താ തീർത്ഥം കുടിച്ചോ? എന്ത് പറഞ്ഞാ കൊടുത്തത്? തിരുവേണി മാധവ തീർത്ഥം നമ, ബിന്ദു മാധവ തീർത്ഥം നമ, സേതു മാധവ തീർത്ഥം നമ, അഗത്തിയ മാധവ തീർത്ഥം നമ, അഗത്തിയ മാധവ തീർത്ഥം നമ. ദിലീപ് ചേട്ടൻ കുടിച്ച് തൊഴുത്. ചേട്ടാ 1996 ചേട്ടൻ മാണത്തെ കൊട്ടാര സിനിമ ഷൂട്ടിങ്, ഖുഷ്ബു ചേച്ചി ബർത്ത്ഡേക്ക് സുരേഷ് ഗോപി വന്ന പോലെ, അത് സൗത്ത് നോർത്ത് എറണാകുളത്തുണ്ട്. ஆனால் നോർത്ത് റെയിൽവേ സ്റ്റേഷൻ്റെ മുമ്പിൽ ക്രിസൻറ്റ് പാർക്ക് ആ ഹോട്ടലിലാണ് നടന്നത് ആ ഷൂട്ടിങ്. ഞാൻ ചേട്ടനെ കണ്ടിട്ടുണ്ട്. ആണോ? സന്തോഷം. പിന്നെ എറണാകുളം മാർക്കറ്റ് വാഴയ്ക്ക ആ ചന്തയിലും ഷൂട്ടിംഗ് ഉണ്ടായി, കണ്ടിട്ടുണ്ട്. സിനിമയുടെ പേര് മാണത്തെ കൊട്ടാരം. അല്ല, കഥാനായകനായിട്ട് അഭിനയിക്കാൻ വന്നത് ദിലീപ് ചേട്ടൻ. ஆனால் அதில் ஹெட்டு எல்லாம் சுரேஷ் கோபி சித்தரில் അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. പിന്നെ CID മൂസ ചേട്ടാ, ദിലീപ് ചേട്ടാ, CID മൂസ ഷൂട്ടിങ് എറണാകുളം ജവഹർലാൽ നെഹ്റു സ്റ്റേഡിയത്തിന് മുമ്പിൽ നടന്ന് ചേട്ടൻ CID ആയിട്ട് ഒരു തോക്ക് സൈഡിൽ വച്ചിട്ടുണ്ടായി. ചേട്ടൻ്റെ അടുത്ത് അടുത്ത് നിന്ന് കണ്ടതാ. ஆனால் ദിലീപ് ചേട്ടനൊക്കെ ആരാണെന്ന് അറിയാമോ? അതോ സ്വാമി ഇരിക്കുന്നു, ഇതോ വന്ന് തൊഴുത്. ഞാൻ അഗസ്ത്യരുടെ തീവ്രമാണ് ഭക്തർ. ചേട്ടാൻ കേരളത്തേക്ക് പോയിക്കും, കേരളത്തേക്ക് പോയിക്കും. CID മൂസ அதில் கதாநாயகி பாவனையல்லே, பாவனா திலீப் சேட்டா அபிநயிச்சு. ஆனால் பெண்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கேரளத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். சேட்டன் கேரளத்துக்கு போய்க்கும். ஆனால் பெண்களுக்கு நடந்ததுக்கு எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு. எல்லா சினிமா நடிகர்களும் பெண் வாலிபம், பெண்களுக்கு நடக்கிற கொடுமை, அநியாய அக்கிரமம். ஆனால் இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்காது. கூட்டம் சேர்ப்பவன் கோழையின் தலைவன், கூட்டம் சேர்த்துட்டா கோழையின் தலைவன். ஆனால் இந்த கூட்டத்துக்கு தாங்க மரியாதை. தனியாக சிங்கத்துக்கு மரியாதை கிடையாது. ஒரு தனியாக போய் ஒரு மனுஷன் சொன்னா, ஏய் சாட்சி இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, பார்த்ததை பார்க்கலன்னு பார்க்காததை பார்த்தோம்னு, கேட்டதை கேட்கலன்னு கேட்காததை கேட்டோம்னு சொல்லக்கூடாது. நீதி, நீதி என்பது கடவுள். ஆனால் அதில் வர்ற எல்லாருமே அந்த நீதிக்கு வழக்கறிஞராக தான் இருக்கணும். அதுக்கு தான் துறவரம். இந்த துறவரம் என்பது என்ன? ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டது. நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமம், ஏன் இப்படி நடக்கு, எதுக்கு நடக்கு, இதெல்லாம் இறைவா நீதிபதியே என்ன இப்படி சொல்வது தான் துறவரம். ஆனால் அந்த துறவரம் யாரும் அது தெரியாது. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் சிவன் அடியார், சிவபக்தர், நமச்சிவாய, பஞ்சாட்சர மந்திரம், ஒரு சிவலிங்க அடையாளம். அப்போ அந்த சிவலிங்கத்தை அடையாளத்துக்கும் அந்த சிதம்பரத்துக்கு என்ன பொருள்? சிதம்பரம் என்றால் நாட்டியார் நடராஜ பெருமான் யாரு? நடராஜ பெருமான் யாரு? அந்த சிவலிங்கம் யாரு? திருவண்ணாமலை பிரம்மா தோற்றி வைத்த சிவலிங்கம். அப்போ பிரம்மா தான் சிவனை தோற்றி வைக்கிறாரு. அந்த பிரம்மா யாரு? இது அறிகிறது தான் ஞானம். மகாவிஷ்ணு யாரை தோற்றி வைக்கிறாரு? சிவனை தோற்றி வைக்கிறாரு. அந்த சிவன் தான் சிவலிங்கம். விநாயகி வா சரஸ்வதி,
மா மகாலட்சுமி. உன் பஞ்சாசர மந்திரம் 3 எழுத்து அப்படி போயிருது. நமச்சிவாய, அகத்தியா, ஆ 8 கா 1 தமிழ் வார்த்தை எல்லாம் முருகன் எழுத்து. அந்த எழுத்தை அகத்தியர் கொண்டு வரான நாக்கு, நாரதகர் நாக்கு. அகத்திலிருந்து செயல்படுவது தத்துவம் மசி. அரி உனக்கு விநாயகனு, முருகனு, அடுத்தால ஐயப்ப, அடுத்தால அகத்தியர், 18 சித்தரு. பதி என்றால் கணவன், பத்தினி என்றால் மனைவி. பதி பதி பத்தினி, திருப்பதி. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனா, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனா, கொங்கனா. அப்ப கணவன் மனைவி தான், புரியுதா? வாசகி அம்மா. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனா கேட்டா அந்த கொக்குன்னா என்ன, கொங்கனான்னா என்ன, திருப்பதினா என்ன, பெரிய திருமலை நம்பினா என்ன, ராமானுஜர்னா என்ன, கருடன்னா என்ன பொருள், ஆஞ்சநேயர்னா என்ன பொருள், இப்படி எல்லாமே ஒரே பொருள் அடங்கினது. ஸ்ரீதேவி பூதேவி நடுவில் அரி. இதை தான் நீ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிற, வள்ளி தெய்வான முருகன். எப்படி இங்கே வந்து வள்ளி தெய்வான முருகன், அங்கே போனோன்னா ஸ்ரீதேவி பூதேவி, நடுவில் பெருமாள். அதுதான் ஹரி. ஹரிராம சிவகிருஷ்ணன், ஹரிராம சிவகிருஷ்ணன். நீ எங்கே போய் வழிபாடு பண்ணாலும் சிவலிங்கம் என்பது பிரம்மம் சரீரத்தை மறைத்தது. சிவலிங்கம் அடையாளம். பிரம்மம் சரீரம் மறைஞ்சா சிவலிங்கம். ஆனால் இந்த சிவலிங்கத்துக்கு எல்லாம் அப்போ மகாவிஷ்ணு. நமச்சிவாயா பஞ்சாசர மந்திரம் சொல்லு, இல்லை ராமானுஜம் இருக்கும் இடத்த சொல்லு. நீ நமச்சிவாயா பஞ்சாசர மந்திரம் சொன்னா நீ தப்பிக்கப்படுவாய். இல்லை ராமானுஜம் இருக்கும் இடத்த சொல்லு. கேட்டாரா? தசாவதார படத்தில் கமலஹாசன் ஐயா உடனே சொல்லுவார், நமோ நாராயணாம்பாரு. அப்போ அந்த ஆணை மேலே இருக்கிற அரசன் என்ன சொல்லுவான், பஞ்சாசர மந்திரத்தை சொல்லு நமச்சிவாய. உடனே ஒரு நமோ நாராயணான்னு சொல்லிட்டாப்லையா. அந்த அன்னைக்கு அரசன் கெட்டி தூக்கி கொண்டு கடலில் போட்ட மாதிரி சித்திரத்தில் பார்த்துருப்பேன். ஏன்னா அவனுக்கு பொருள் தெரியாது. அந்த அரசன் வேடத்தில் நடிச்ச நெப்போலியனுக்கும் தெரியாது. புரியுதா? நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் நாராயணனிலிருந்து தோன்றப்பட்டது. அப்போ இந்த நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் தேகம் என்ன சொல்லணும்னா, ஓம் நமோ நாராயணா, அங்கிருந்து தோன்றப்பட்ட உடல். ஆதிசேஷன் மனித வாழ்க்கையில் நீ ஆனந்த தாண்டவத்தை பாரு அப்படிங்கும்போது ஆதிசேஷன் அவதாரம் பதஞ்சலி, மனித உடல். ஆனால் உனக்கு யோகாக்கு தலைவர், யோகாக்கு குரு பதஞ்சலி. பதஞ்சலி என்பது உடல் என்பது ஆத்மா, உடல் என்பது ஆத்மா. இதை அழிச்சிடாத. இதுதான் பதஞ்சலியோட அடையாளம். அதுதான் பதஞ்சலிக்கு ராமேஸ்வரம். பின்ன ராமா, நீ ராவணனை வதம் செஞ்சுட்ட, அதனால உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டு, அதனால ஒரு சிவ பூஜை செய்யணும்னு சொன்னது அகத்தியர். யாருக்கு? ராமனுக்கு. உடனே ஹனுமான் கைலாயத்தில் போய் சிவலிங்கம் எடுக்க போனார். திருப்பி வர்றதுக்குள்ள சீதா பிடிச்சிட்டாப்புல சிவலிங்கம். அப்போ அகத்தியர் சொன்னார், ராமா பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்போ இதோட பொருள் மனித இனத்துக்கு தெரியாது. ஏன்னா ராவணனை வதம் செஞ்சா சிவலிங்க பூஜை வேண்டாம். ஆனால் பிரம்மகத்தி தோஷம் உடலை எரிச்சா மட்டும்தான் தோஷம். ராவண வம்சத்தையே அழிச்சிட்ட ராமா. ஏன்னா ராவணனை எரிச்சிட்டா ராவணோட வாரிசு எல்லாம் எரிஞ்சு தான் போகும். ஆனால் காப்பாற்றுறது தான் ஒரு கடவுளோட வேலை, அழிக்கிறது அல்ல. அப்போது சீதா சிவலிங்கம் பிடிச்சது ராவணனுக்கு. எந்த ஒரு கொடூரமான செயல் செஞ்சாலும் மனிதனுக்கு என்பது மரணம் என்பது நடக்கக்கூடாது. ஆனால் மரணம் நடக்கக்கூடாதுன்னா அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அது நிப்பாட்ட முடியாத. ஏய், அது மரணம் அல்ல, சரணம். புரியுதா? மரணம் என்பது என்னென்னா, நீ அக்னியை விறகு கொடுத்து வாங்கி விலை கொடுத்து, எப்பா எவ்வளவு விறகு எல்லாம் ரெடி, தூக்கி பாடியை கங்காவில் முக்கி தூக்கி வச்சு ராம் ராம் சத்துகே ராம் ராம் சத்துகே அழிச்சிட்ட. கரி மேக காக்கா பிறவி. காசியில் காகம் கத்தாது. ஏன் சொல்லப்பட்டது? காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆண்ட அகத்தியர். அகத்தியர் கைலாயத்தில் போய் ஹனுமான்
கைலாயத்தில் போய் சிவலிங்கம் எடுக்க போனார். சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார். அப்போ சஞ்சீவி மலை என்பது என்ன? சாகாத வர ஒரு மனிதனோட உடல் ஒரு மலைக்கு சமம். ஆனால் இதை சாம்பல் ஆக்கிறாது. சஞ்சீவி வரம் என்பது ஒரு மனிதனோட உடல். அனுமான் சிவலிங்கம் கொண்டு வந்தாலும் சீதா பிடிச்ச சிவலிங்கமும் ஒன்று. இந்த மாதிரி ஒரு கதை. மனிதனை மண்ணில் மறைச்சிட்டா அடையாளம் சிவலிங்கம். எரித்து சாம்பலை கொண்டு ராமேஸ்வரத்தில் கரைச்சேன், நான் கங்காவில் கரைச்சேன், ஐயரை வச்சு தோஷத்தை விளக்கிட்டோம்னு நினைக்காத. பிரம்மகத்தி தோஷம் என்ன தெரியுமா? 8. ராமேஸ்வரத்தில் 8வது தீர்த்தம் பிரம்மகத்தி தோஷம். அப்புறம் 9 சாவுத்திரி தீர்த்தம் 9. 10ன்னு நீ சொல்கிறது 1. அப்புறம் சைவர் 10. 10வது தீர்த்தம் காயத்ரி. 11வது தீர்த்தம் சரஸ்வதி. உனக்கு நான் 11 தீர்த்தம் 22 தீர்த்தத்தை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அக்னி தீர்த்தம் கடல், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, கடல் பெரும் கருணை. உலகத்துக்கு ஜோதியை கொடுக்கறதே சமுதிரம் தான், மகாலட்சுமி. ஆனால் அக்னியில் போட்டால் தோஷம். அக்னி தீர்த்தத்தில் குளித்தா தோஷம் கிடையாது. ராமேஸ்வரம். ஆனால் அந்த தோஷ கதையை உருவாக்குனது அகத்தியர் தானே. பாண்டி மலையாளம் கட்டி ஆண்ட ஐயப்பா, இதுதான் உனக்கு தெரியும். ஆனால் அந்த ஐயப்பன் தான் அகத்தியர்னு உனக்கு தெரியாது. 18 படி சர்க்குருவே சரண ஐயப்பா. 18 சித்தர்களுக்கு குரு அகத்தியர். 1 என்பது கா, 8 என்பது ஆ. அப்போ அக 8 1. இதை அப்படியே எழுத்தை மாற்றணும். தமிழ் எழுத்து இன்னைக்கு உனக்கு எண்ணிக்கையாக தெரியும். ஆதி காலத்தில் எழுத்து தான். கா 1 ஆ 8 18. வாசகி உடல், ஒவ்வொரு மனிதனோட உடல் வாசகி. நீதி, கண்ணு தான் நீதி. இந்த கண்ணால் தவறு செஞ்சால் அது நீதிமன்றத்தில் கொண்டு நிப்பாட்டும். 18 அத்தியாயம் பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ண வேண்டியதான். பகவத்கீதை கிருஷ்ணனோட ஒரு இது 18 அத்தியாயம். இந்த 18 அத்தியாயம் ஐயப்பன் தான் சொந்தம்.